ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏன் பயப்படுறாங்க? இப்போ என்ன நடக்க போகுது? எல்லாம் உங்கள் ஆளுங்க தானே, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு பயம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? ஏன் ஆளுங்கட்சிக்காரங்க பயப்பட வேணான்னு சொல்கிறாரு, பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் தான் இப்போ சார் வரப்போதில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே சார் வர்றதுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்ப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா இது மூலமாக நிறைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க. இது பாஜகவுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். என்ஆர்சி உள்ளே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு மறைமுகமான ஆயுதமாக பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இந்த சார் மீது வச்சுட்ருக்குறாங்க. இப்படி குற்றச்சாட்டுகளெல்லாம் அவங்க வச்சுட்டு இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா பதறீங்க? இப்போ கணக்கெடுப்பு எடுக்க போகிறது யார்? பிஎல்ஓ யாராக இருக்க போகிறா? தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்க ஆஃபீஸர் தான் போக போகிறாங்க. உங்கள் ஆளுங்க தானே போகிறாங்க. உங்களை மீறி என்ன நடந்துட போகுது? ஏன் பயப்படுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்கன்னு சொல்லி அட்வைஸை போட்டிருக்காரு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். முதலமைச்சர் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு முதலமைச்சருக்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்பதற்காக இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே திமுகவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக இன்னைக்கு 2002க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு மக்கள் வாக்காளர் கணக்கெடுப்பில் இன்னைக்கு இறங்கி இருக்கிறது. அதை கண்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போயிருக்கிறார். ஏன் உங்களுக்கு பயம்? அந்த அதிகாரிகள் யார்? தமிழக அரசாங்கத்தில் உள்ளவர்கள். எது மத்திய அரசு ஊழியர்கள் வரப்போகிறார்கள்? இல்லை. அங்கு இருப்பது உங்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே வரப்போகிறார்கள். இதை கண்டு உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி பயம், தோல்வி பயம் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ கையாட்டி பொம்மை மாதிரி யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னே தெரில அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. யார் இவர்? ஏன் இந்த விமர்சனம்? பார்த்துருவோம் வாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள், அவர் தான் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு யார் எடுத்து சொன்னார்னா டிஎன் சேஷன். அவர் தான் சொன்னார். எப்பேற்பட்ட பவர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியவர் அவர் எடுத்த நடவடிக்கைகளை நமக்கு முரண் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த பவர் கொண்டு போகும், அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியவர் அவர். அப்பேற்பட்ட எலெக்ஷன் கமிஷனை இன்னைக்கு என்ன பாஜக கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் தலைவர்னே தெரில அப்படின்ற லெவலுக்கு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சண்முகம் அவர்கள். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. தேர்தலை ஜனநாயக பூர்வமாக நடத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியவராக திரு டிஎன் சேஷன் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அமித்ஷாவும் மோடியும் ஆட்டி வைக்கிற பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. பொம்மலாட்டக்காரனுடைய கையிலே இருக்கக்கூடிய நூலுக்கு ஏற்ப, நூல் அசைவுக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஒரு பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா இல்லையா?